ஓய்வூதிய தினத்தில் வெள்ளி விழா. இந்த ஓய்வூதிய தினம் நாம் கொண்டாடுகிறோம். இதற்காக இந்த ஓய்வூதிய தினத்தினுடைய மரபர்கள் யார்? இந்த போக்குவரத்து கழகத்தில் இந்த பென்ஷனுக்காக நாம் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம், பாடுபட்டோம், போராடினோம். அது எது போன்ற ஒரு போராட்டம் என்பதையெல்லாம் நினைவு கூறும் நாளாக இன்றைய நாள் இருக்கட்டும். இந்த வெள்ளி விழா மாநாட்டில் என்னை தலைமையேற்று நடத்தி கொடுக்க அழைப்பு கொடுத்ததற்கு நன்றி, மகிழ்ச்சி. ஓய்வூதியர்கள், போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் பிரச்சனைகள் என்று சொன்னால் சொல்லி மாறாது. இந்த வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் காண வேண்டும் என்பதுதான் நமது பணியாளர் சமயத்தினுடைய நோக்கம். பிரச்சனைகள் சாதாரணமாக அல்ல, ஏராளமாக இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்று கேட்டால், நாம் கோரிக்கையில் தொழிலாளர்களாக ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த பிரச்சனை தீராமல் தொடர்ந்து வருவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், ஜாதியாக, மதமாக, சங்கமாக, கட்சியாக இப்படி நாம் பிரிந்து கிடப்பதால்தான் நாம் நம்முடைய கோரிக்கைகளை வெல்ல முடியாமல் இருக்கிறோம், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் இருக்கிறோம். நாம் யாராக இருக்க வேண்டும் என்று கேட்டால், போக்குவரத்து தொழிலாளியாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்போதுதான் போக்குவரத்து கழகத்தினுடைய பிரச்சனைகளும் போக்குவரத்து கழக தொழிலாளருடைய பிரச்சனைகளும் கண்ணு முன்னே தெரியும். இல்லை என்றால் நான் ஒரு அரசியல் சக்தி சேர்ந்தவனாக இருந்தால் அரசியல் தலைவரின் சுக துக்க விசேஷங்கள் தான் என்னுடைய ஞாபகத்தில் வரும். அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் நமக்கு வரும். எனவே ஓய்வூதியர்களுக்கு உண்டான கிடைக்க வேண்டிய டிஏ, ஊதிய ஒப்பந்த பலன்கள், மருத்துவப்படி, மருத்துவ காப்பீடு, அது மட்டுமில்லாமல் பணியில் இருப்பவருடைய 15வது ஊதிய ஒப்பந்தம், நாம் எவ்வளவு தூரம் இந்த அரசை எதிர்பார்த்தோமோ அதைவிட பல மடங்கு ஏமாந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இன்றைய முதல்வர் போராட்டம் வேண்டாம், மக்கள் பாதிக்கப்படுவார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாளில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்து விடுவோம் என்ற சொன்ன நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களை அரியணையில் ஏற்றி இன்று கிடைக்கும் என்று இன்று வரை ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் ஏமாற நாங்கள் தயாரில்லை என்ற சொல்வதற்கு உண்டான கூட்டம் தான் இந்த கூட்டம். நாம் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. கூட்டமைப்பு என்ற பெயரில் கூட்டமைப்பில் இருந்து கொண்டே அமைதி காப்பவர்கள் நாங்கள் அல்ல. கூட்டமைப்பு என்பது இதற்காக போராடுவதற்காகவா? இல்லை, அந்த கூட்டமைப்பினுடைய தலைமையினுடைய பின் வரிசையில் நடந்து சென்று கொண்டிருப்பதற்காகவா? இது இந்த நேரத்தில் தான் சிந்திக்க வேண்டும். இனிமேல் தான் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். 1998 எந்த தலைவரும் கண்ணு முன்னே தெரியவில்லை. நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே கோரிக்கை, அரசு ஊழியர் கோரிக்கை. அந்த அரசு ஊழியர் கோரிக்கையில் ஒன்றிணைந்தவர்கள் தான் நாம். அந்த கோரிக்கையை வெல்ல வேண்டும் என்ற துடிப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் தான் நாம். ஆனால் 98 கோரிக்கையின் அடிப்படையில் ஏற்பட்ட புரட்சியில் தான் இந்த பென்ஷன் உருவானது. அந்த 1998 என்னென்ன உருவானது என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். பென்ஷன், விடுப்பு, பஞ்சிங் இன்கிரிமெண்ட், இது ஒன்று. அதேபோல் 2010 இந்த அரசு டிஏவை கொடுப்பதற்கு, சதவீத பஞ்சப்படியை கொடுப்பதற்கு 2007 ஊதிய ஒப்பந்தத்தில் எப்படியெல்லாம் நம்மை ஏமாற்றினார்கள் என்பது தெரியும். அந்த ஏமாற்று வேலை
2010 தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தொழிற்சங்க தேர்தலை நடத்தினோம். அதில் நாம் வெற்றி பெறாவிட்டாலும் கோரிக்கையை வெற்றியடை செய்தோம். ஆகவே ஒவ்வொரு விஷயங்களிலும் தொழிலாளர் நலன்தான் இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய பயணங்கள் கட்சி சாராமல் தொழிலாளர்களாக இருந்தால் மட்டுமே நமது கோரிக்கைகளை வெல்ல முடியும். போக்குவரத்து கழக தொழிலாளர்கள், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் என்று சொன்னால் யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் உழைப்பில் உன்னதமானவர்கள். அவருடைய வேலையில் பணியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று சொன்னால் இந்தியாவிலேயே அதிகமான கிலோமீட்டர் 24 மணி நேரம் சேவை செய்வது யார் என்று கேட்டால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தான். அது மட்டுமல்ல, அதிகமான கிலோமீட்டர் நீட்டிப்புடன் ஓடிக்கொண்டிருப்பது யார் என்று கேட்டால் நாம் தான். ஸ்பேர் பார்ட்ஸில் லைட் கொடுப்பது யார் என்று கேட்டால் நாம் தான். இப்படி நிறைய விருதுகளை பெற்றது யார் என்று கேட்டால் நாம் தான். 24 மணி நேரம் சேவையை செய்து கொண்டு சரியான நேரத்தில் தூங்காமல் நம்முடைய ஆரோக்கியத்தை காணாமல் மக்கள் சேவை இந்த அரசுக்கு ஒரு நற்பெயரை ஏற்படுத்தும் விதமாக இந்த 56 பொதுத்துறைகள் என்று தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த 56 பொதுத்துறையும் நன்கு இயங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய போக்குவரத்து கழகம் நன்றாக இயங்கினால் மட்டுமே அந்த 56 பொதுத்துறைகளும் நன்கு செயல்பட முடியும். மக்களுக்கான சேவை சாதாரணமானதல்ல. கிராமத்திலிருந்து நகரத்தை இணைக்கக்கூடியது. கடைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை நகரத்திற்கு கூட்டிச் சென்று அவர்களது வேலை வாய்ப்பில் நாம் முக்கியத்துவம் கொடுப்பது, பலதரப்பட்ட மக்களுக்கு சேவையாக நாம் செய்வது, மகளிர் பயணத்திற்கு நாம் சேவை செய்வதெல்லாம் இந்த அரசுக்கு நற்பெயரை ஏற்படுத்த விரும்பினால் இந்த அரசு மட்டுமல்ல, எந்த அரசாக இருந்தாலும் சரி, நம்முடைய வேலை மக்களுக்கு சேவை செய்வது. அந்த சேவையில் இந்த தமிழ்நாடு அரசுக்கு நற்பெயர் ஏற்படுகிறது. ஆகவே நம்முடைய உரிமையில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் பெற வேண்டியதெல்லாம் பெற வேண்டிய காலகட்டம் தான் இனிமேல் தோன்றுகிறது. என்ன என்று கேட்டால், கட்சி சார்பில்லாமல் தனித்து கட்சி சாராத இயக்கங்களுடன் இருந்தால் மட்டுமே நம்மை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். அதை விடுத்து அரசியல் சங்கமாக இருந்தால் கவனங்கள் சிதறிவிடும். நம்முடைய கோரிக்கைகள் நீர்த்து போகும். ஆகவே பொறுத்தது போதும். 3 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இனியும் நாம் தாமதிக்க வேண்டிய நேரம் அல்ல. இனி குறுகிய காலமாகவே இருப்பதால் நாம் வீடு கொண்டு எழ வேண்டும். நம் கோரிக்கைகளை வெல்ல வேண்டும். இந்த காலதாமதமான நேரத்தை இனி குறுகிய காலத்திலேயே நாம் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் சேர வேண்டியதை சேர்க்கும் பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்கிறது. இந்த கடமை இன்றிலிருந்து துவங்கட்டும் என கூறி, உரிமைக்காக ஓங்கி உயர்ந்த கைகள் என்றும் தோற்றலாக சரித்திரமில்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. காலம் நேரம் கருதி 1 மணிக்குள்ள இந்த கூட்டத்தை முடிக்க வேண்டிய சூழல் இருப்பதால் கருத்துக்களை வருபவர்கள் கால நேரத்தை கருத்தில் கொண்டு பேச விடமாய் தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.